இந்த ஸ்டோரியை கொஞ்சம் கேளுங்களேன், கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட தன்னோட ஸ்கூல் லைஃப் எல்லாத்தையுமே தமிழ் மீடியத்தில் முடிச்ச ஒரு பையன் 12th ஸ்டாண்டர்டில் தான் இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறான். பட் ரியலைஸ் பண்ண அவனுக்கு காத்திருந்த பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 வருஷம் இங்கிலீஷ் அவன் ஒரு சப்ஜெக்டாக தான் படிச்சிருக்கான், லாங்குவேஜாக படிக்கல. அப்போ தான் முடிவு பண்ணுறான் டிகிரின்னு ஒன்று படித்தா இங்கிலீஷ் எடுத்து படிக்கணும்னு சொல்லி. கிட்டத்தட்ட 3வது வருஷத்தோட எண்டில் அவன் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு தன்னோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் வளர்ந்துருக்கிறத பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னை மாதிரி தானே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, இங்கிலீஷ் படிக்க தெரியாமல், இங்கிலீஷ் எழுத தெரியாமல், இங்கிலீஷில் பேச தெரியாமல், ஏன் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு அவன் கிட்டத்தட்ட 3 மாதம் ரிசர்ச்சில் ஈடுபட்டு 3வது மாதத்துடைய எண்டில் தன்னோட சொந்த ஊரில் ஒரு இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படி ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மாதத்திலேயே 25+ ஸ்டூடெண்ட்ஸுடைய ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணுறான். அதோட தான் நின்றக்கூடாதுங்கிறதுக்காக, ஒருத்தருடைய தூரம் மட்டுமே ஒருத்தங்க இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு தடையாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆன்லைன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அவன் செஞ்ச முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலேயே யாருமே கொடுக்க முடியாத கம்மியான ப்ரைஸில் ஆன்லைன் கிளாஸை ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி அவன் வச்சது தான். அதுக்கப்புறம் அவன் செஞ்ச இன்னொரு முக்கியமான விஷயம், தரமான கல்வியாக இருக்கணுங்கிறதுக்காக வெல் டிசர்வ்டு டியூட்டர்ஸை ரெக்ரூட் பண்ணது. இது ரெண்டோட இப்போ அவனுடைய இன்ஸ்டிடியூஷனில் ஆன்லைனுக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நீங்கள் அவனுடைய இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்து அவன் எந்த ஈஸியான முறையில் கற்றுக்கிட்டானோ அந்த முறையில் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய சீட்டை புக் பண்ணிக்கோங்க.